ஹாய்! இன்னைக்கு துபாயிலே லார்ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கு போறோம். இந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரே கூரைக்கு கீழ நீங்க ஃபிஷ்ஷு, மீட் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அந்த கிராசரி எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இன்க்ளூடட் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆக்சுவலி மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது. அதே மாரி நீங்க பல்க்கா வாங்குனீங்கன்னா, இங்க நம்ம ஈஸியா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஏன்னா, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனா ஃபிக்ஸ்டு பிரைஸ். பட் இங்க போனீங்கன்னா நீங்க பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ அதே மாரி ஒரு 4, 5 பேர் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட் பார்க்கலாம். ரொம்ப நாளா நினச்சிட்டு தான் இருந்தேன் இந்த வீடியோ போடணும்னு. ஏன்னா யுஏஇல சாரி இன்க்ளூடிங் துபாயில பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட் தான் பயங்கரமா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. நம்ம கிங் கிராப் இது மாரி நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஃபிஷ். இதுவரைக்கும் நான் ஊர்ல சென்னையிலயா இருக்கட்டும், காரைக்குடியில எனக்கு அங்க இருக்க வரைக்கும் கூட இது தெரியாது. சிங்கப்பூர்லேயும் போயிருக்கேன். அங்கே கூட நான் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. பட் இங்கே துபாயில இந்த மார்க்கெட்டில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்லாம் பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா, நம்ம தலைவர் கிங் கிராப் கண்டிப்பாக அது ஒரு 7 கிலோ இருக்கும். 7 கிலோ 8 கிலோ இருக்கும். லைவ் ஒய்ஸ்டர், கடல் நத்தை, அப்புறம் ஈல். போன வாட்டி இருந்துச்சு, இந்த வாட்டி இல்லை. ஈல் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். நம்ம இதில் ஒரு என்னென்னா கொஞ்சம் இந்த ப்ளூ நண்டு பார்த்தீங்களா, வெளியே ஆக்சுவலி நம்ம செத்து போனது வாங்குறதோட இது கொஞ்சம் கூட தான் இருக்கும். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷு நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மட் கிராப் இதெல்லாம் என் மட் கிராப் என் ஃப்ரெண்ட் எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க, என்னோடய நெய்பர். ஸோ நான் ஒரு 1 டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் நம்மளுக்கு அந்த நண்டு சாப்பிட்டு எனக்கு அதுவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கடல் நத்தை நிறைய கிளாம்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட இங்கே நிறைய இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட் கிராப் தான். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. குட்டியிலேருந்து சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, சின்ன நண்டாக இருந்தால் ருசி அதிகமாக இருக்கும்னு. அதேமாதிரி லாப்ஸ்டர்ஸ்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6 வகை லாப்ஸ்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கடை இருக்குலாம் கவுண்ட் பண்ணல. அவ்வளோ கடை இருக்குது. நம்மளுக்கு வேண்டியதை எந்த கடை நமக்கு பிடிச்சிருக்கோ அவங்க போகிற வழியெல்லாம் கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. பட் ஒரு 3, 4 ஃபேமிலி போனீங்கன்னா நல்ல பார்கெயின் பண்ணி வாங்கலாம். இது மாதிரி நாங்கள் இவ்வளோ பேர் வாங்குகிறோம், ஸோ எங்களுக்கு ரேட் கம்மி பண்ணிங்கன்னா நல்லா ரேட் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா நம்ம ஃபிஷ்ஷை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த பார்த்தீங்களா, ப்ரான்ஸ்லேயே எக்கச்சக்க வெரைட்டிஸ். ஒரு கடைக்கு போனீங்கன்னாவே எல்லாமே வாங்கிக்கலாம். நத்தை எல்லாமே ஒரு மீனுன்னு எடுத்திங்கன்னா அந்த மீன்லேயே 4, 5 வெரைட்டிஸ் இருக்கும். சால்மன் மீன் பார்த்தீங்களா, கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு முழுசாகவும் இருக்கலாம். நிறைய கடை இருக்குது. பட் என்னென்ன நம்ம கைப்பட வாங்கணும். அவங்க போட சொன்னால் கொஞ்சம் பழைய மீன் சேர்த்தாலும் சேர்த்துருவாங்க. இது எல்லா இடத்துலையும் உள்ளது தான். பட் நம்ம கைப்படி வாங்கினா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஸோ எடுத்தோன்னா ஒரு கடையிலுக்கு போக மாட்டோம். நாங்கள் எப்போயுமே ஒரு ஃபுல் ரவுண்ட் போயிட்டு எந்த கடை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதோ அந்த கடையில் வாங்குவோம். வாடிக்கை வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த கடை ஓகேன்னா நம்ம வாடிக்கையாக வாங்கலாம். ஸோ இப்படியே பார்த்துட்டே இருந்து நாங்கள் ஃபுல்லாக அப்புறம் ஒரு கொஞ்சம் நண்டு ப்ரான்ஸு வாங்கினோம். இது பார்த்திங்களா லைவ். இந்த கிங் கிராப் 8 கிலோ இருக்குது ஆக்சுவலி, அவ்வளோ பெருசு. லாப்ஸ்டர்லேயே க்ரீனு, ரெட் இது மாதிரிலாம் இருக்குது. எங்களுக்கு லாப்ஸ்டர் சமைக்க தெரியாது. பட் நாங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணோம். ப்ரான்ஸ்லேயும் பார்த்திங்களா எத்தனை வகை இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் எல்லாம் பார்க்குறேன். டிவியில் பார்த்துருப்போம். பட் இதுதான் லைவாக பார்க்குறது. ஸோ தொட்டு பார்த்தா உயிரோட தான் இருக்குது. என் தம்பியோட தட் மீன்ஸ் என் ஃப்ரெண்டோட தம்பியோட பொண்டாட்டி தூக்கி பார்த்தா, ஐயோ நகருதுக்காடினா, ஆமாம் உயிருள்ள நண்டு நகர் தானே செய்யும். ஸோ அவங்க கொண்டு இங்கே வச்சுருக்காங்க நண்டெல்லாம். பார்த்தீங்களா காலே சமகானம். இதுதான் மட் கிராப். அப்புறம் லாப்ஸ்டரை தொட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு லாப்ஸ்டரை தூக்க சொன்னேன். ஆனால் அது ரொம்ப கொலன்னு இருக்குது, வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி இதை வாங்கிட்டு கட் பண்ண கொடுத்துட்டோம். இங்கேயே க்ளீனிங்கும் இருக்குது. ஸோ ப்ரான்ஸ்லாம், இந்த ஆக்டோபஸ், கனவா மீன், அதான் கடல் உணவு எல்லாமே இங்கே கிடைக்கும். என்ன வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ இதை வாங்கிட்டு ஒரு க்ளீனிங் செக்ஷன் இருக்கும், அவங்க கொடுத்துட்டு இப்போ மட்டன் செய்ய போகிறோம். ஏன்னா செவரட்டி வாங்கலான்னு. நம்ம ஊரில் ஒரு செவரட்டி எவ்வளோ இருக்கும்னா 200 இருக்கும். ஆனால் இங்கே 200 ரூபாய்க்கு நீங்கள் 8 செவரட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி யாரும் வாங்க மாட்டாங்க. மாட்டோட நாக்கு, மாடு, ஆடு, கோழிக்கறி எல்லாமே இங்கே தான் மீட்டு தான். ஈவன் சம்டைம்ஸ் கேமல் கூட வரும், நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் மோஸ்ட்லி மாடு, ஆடு, கோழி பார்த்துருக்கோம். பன்னிக்கறி இங்கே இல்லீகல். ஸோ அது கிடையாது. மற்றபடி இந்த மீட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. குடல் இது செம்பரியாட்டு தான். நல்லா மூளை எல்லாம் பெருசாக இருக்குது. இதுதான் நம்ம இந்தியன் மட்டனு. ஸோ இதில் செவரட்டி வாங்கிட்டு அது க்ளீன் பண்ண வேணாம், நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் போய் வெயிட்டிங் ஏரியாவில் இங்கே நிறைய கடை இருக்குது. அந்த சாக்லேட், ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி சாப்பிட்லானாலும் அந்த டைமே நம்ம எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகிடும். நாங்கள் வீக்கெண்ட் போயிருக்கோம் இல்லையா. வீக் டேஸ் போனால் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வீக்கெண்ட் போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேப்பில் என் ஃப்ரெண்டு கோங்கரா வாங்கலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் போகலான்னு சொன்னாங்க.
ஸ்பைஸ் மார்க்கெட் வந்து நாங்க இன்னொரு வாட்டி காட்டுறேன். அதேமாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய லைட்டிங் கடை, அரேபியன் கடைலாம் இருக்குது. உள்ள ஃபோட்டோ அலோ கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கடை நிறைய இருக்குது. ஸோ நம்ம சும்மா சுற்றி பார்க்கலாம். அதேமாதிரி முன்னாடி ஒரு பீச் மாதிரி இருக்குது. ஏன்னா அதனால தான் இது வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட். இதில் ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ரூட்டு, வெஜிடபிள்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக அதுலேயும் இதுலேயும் எத்தனை கடை இருக்குலாம் எண்ண முடியாது. அவ்வளோ கடை இருக்கும். பட் என்னென்னா இங்கே நீங்கள் 1 கிலோ தக்காளி வந்து 4.50னா நம்ம வந்து பல்காக ஒரு மூட்டையாக தூக்கணும்னா வந்து ஆக்சுவலி ஒரு 2 கிராமுக்கே வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராபெர்ரிஸ்லாம் இங்கே வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து மிச்ச கடையில் வாங்குறதோட. அதே மாதிரி என்னென்னா நம்ம வந்து பல்காக வாங்கணும். பட் வந்து ஒரு 4, 5 ஃபேமிலி போய் பல்காக வாங்கணும். சிங்கிளாக வாங்கினா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிடலாம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் என்னைக்காவது எப்பயாவது ஒரு வாட்டி தான் போவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஃப்ரீயாக இருக்கோன்னா போவோம். இந்த கீரைக்கு வந்தாச்சு. நாங்கள் வாங்க வேண்டியது வந்து ஒரு கீரையை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து நாங்கள் நிறைய நான்வெஜ் எடுத்துருக்கனால இன்னைக்கு எங்களுக்கு காய்கறி அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ கீரை மட்டும் இந்த கோங்கரா சட்னி செய்வாங்க ஆந்திரா ஸ்பெஷல். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுக்கு மேலேயே லூலுவும் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். நீங்கள் அதுவும் என்ஜாய் பண்ணலாம் வந்தால் சப்போஸ் ஒன் டே எடுத்து. இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஸ்பைஸ் மார்க்கெட்டும் சேர்த்து காட்டுறேன். தேங்க்யூ.